நம்ம வந்து இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த ஆம் பகுதியிலிருந்து ஷோல்டர் பக்கத்தில் இந்த வளைக்கிற இடத்துக்கு பெயர் தான் கேப் ஹைட். இந்த கேப் ஹைட் வந்து இந்த ஆம் பகுதியிலிருந்து இந்த லென்த் வந்து நமக்கு எந்த அளவு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. சப்போஸ் உங்ககிட்ட வந்து அளவு பிளவுஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன் பார்த்துக்குங்க. இந்த கையுடைய முன்பக்கம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அப்படியே நீங்க மடிச்சு இந்த ஆம் பகுதியுடைய ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுட்டு, இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவில் வந்து ப்ளவுஸ் வந்து மடிச்சிருக்கணும். இப்படி மடித்து இப்படி நீங்கள் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வர்ற இடம் வந்து நேராக உண்டான கையளவு இந்த வளைவு வருது பார்த்தீங்களா, இந்த கேப் வளைவு, இதுதான் வந்து கேப் ஹைட்டு. இப்படி வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த 1/4 இன்ச் வந்து இந்த சரியான அளவுலேருந்து உள்பக்கமாக ஸ்டிச்சிங் இருக்கும். இந்த அளவு நீங்கள் சேர்த்து தான் மார்க் பண்ணணும். அளவு சைஸ் உள்ள ப்ளவுஸ் இப்போ 46 இன்ச் சைஸுக்கு கேப் ஹைட் வந்து எந்த அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 4 இன்ச் இருக்குது. 46 இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு கேப் ஹைட் வந்து கரெக்டாக 4 இன்ச் வருது.